ஏங்க அவர் இந்து மதமே அழியணும் அப்படின்னு தான் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு எழுதுறாரு. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அவர் ஏன் எழுதுறாரு? ஏன் அனிகிலேஷன் ஆஃப் ஹிந்துவிசம்னு எழுதுறேன்னா, அதான் நான் முன்னாடி சொன்ன விளக்கம் தான். ஹிந்துவிசம்ன்றதே ஒன்று கிடையாதுரா, சாதியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தான் சொல்கிறார். சனாதன ஒழிப்புக்கு எல்லாம் பொங்கி எழுதுறீங்களே, அதை முதல்ல இந்தியாவில் தியரிட்டிக்கலாகவே பேசி அதை நடைமுறையிலையும் மேடையிலையும் பேசினவர் அம்பேத்கர் தான். அப்போ அவரை வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்க. ஆனால் அப்போல்லாம் சீமான் போன்றவர்களுக்கு எந்த எரிச்சலும் வராது. முதல்ல இந்த குருமூர்த்திங்கிறவர் அவர் ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்றத நம்ம இது குற்றச்சாட்டில் அவர் சுஜாதா சிவஞானம் சொல்லிட்டு கேரவனில் ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்க, அவங்க சூப்பரான ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அவங்க குருமூர்த்தியை பற்றி ஒரு பெரிய கவர் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதில் குருமூர்த்திகிட்ட சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அவர் திருப்பி விடை அமைச்சிருப்பார். அதையும் பதிவு பண்ணுறாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, கோயங்கா இருக்கார் இல்லையா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்த கோயங்கா, அவர் சொல்லுவாராம் இவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. டே நானே பெரிய ஃப்ராடரா, நீ என்னோட பெரிய ஃப்ராடாக இருக்கடான்னு சொன்னது ரொம்ப பெருமையாக இன்ன வரைக்கும் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு ஃப்ராடு தான் இந்த நபர். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தை சோராமசாமி அவர்களே ஆதரிக்க தயங்கிய போது வெளிப்படையாக தூக்கலக்கில் அதில் ஆதரித்து எழுதினவர். அப்போல்லாம் எங்கே போயிருந்தான்னு தெரியல. அப்போ அருண் ஷோரின்ற பாஜகவோட மந்திரி வர்ஷிப்பிங் த ஃபால்ஸ் காட்ஸ்னு ஒரு புக் எழுதினார். அம்பேத்கரை நீங்கள் வணங்குவது என்பது தவறானது, ஏன்னா அவர் ஒரு போலியான கடவுள், அவர் பிரிட்டிஷாரின் ஏஜென்ட்டு, அவர் இங்கே இருக்கும் தலித் மக்களை பிரிட்டிஷ் அரசியலுக்கு விற்க பார்த்தார்னு எழுதின புத்தகத்தெல்லாம் இருக்கும்போது இவர் துக்ளக்கெல்லாம் இருந்தார், இவர் பாஜகவை ஆதரிச்சுட்டு தான் இருந்தார். அப்போல்லாம் அம்பேத்கர் மீது வராத பற்று இன்றைக்கி ஏன் அம்பேத்கர் மீது இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதையும் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த ஒரு தலித்தே நம்மளுக்கு சொல்கிறார். பன்வர் மேகவன்ஷின்னு ஒரு தலித் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். அவர் பாபரி மஸ்ஜித்தை இடிக்கலாம் போனார். இடிக்க போயிட்டு கடைசியில் ட்ரெயின் மாதிரி போய் அவர் எங்கேயோ போயிட்டார். ஆர்எஸ்எஸ்ல அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, 2010க்கு மேலே ஆர்எஸ்எஸ் என்ன முடிவுக்கு வந்துருச்சுன்னா, இனிமேல் அம்பேத்கரை நம்ம எதிர்த்துக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சேரிகளில் போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க, அம்பேத்கர் போலியான தலைவர், அவர் பிரிட்டிஷ் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. 2010க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அம்பேத்கரை நாம் கையில் எடுத்தால் தான் தலித் மக்களின் வாக்குகளை பெற முடியும், அங்கே நம்ம இந்துத்துவ அமைப்புகளை ஊடுருவ முடியும்னு அவர் தலித்தின் ஆர்எஸ்எஸ்னு ஒரு புக்கே இருக்குது, அந்த புக்கில் சொல்கிறார். அதைத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அம்பேத்கரை வைத்துக்கொண்டு பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது, அம்பேத்கரை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நிறுத்துவது, அம்பேத்கரை வைத்துக்கொண்டு காந்திக்கு எதிராக, காந்தியும் அம்பேத்கரும் முரண்பட்டாங்க, காந்தியும் அம்பேத்கரும் முரண்பட்டது மாதிரியே நேருவும் அம்பேத்கரும் முரண்பட்டாங்க. ஆனால் இப்போ இந்த முரண்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள் மத்தியில் பிளவு ஏற்படுத்தலான்னு குருமூர்த்தி போன்றவான ஃப்ராடுகள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க.